ரொம்பவே ஈஸியாக லட்டு செய்யணும்னா இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 1 கப் அளவு கடலைப்பருப்பை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கிஸ்மிஸ் முந்திரியை வறுத்து தனியாக வச்சுட்டு அதே நெய்யில் அரைச்சி வச்சா கடலைப்பருப்பு பேஸ்ட்டையும் சேர்த்து இந்த மாதிரி ட்ரையாக நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு சக்கரை, 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பத ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே சுட்டோடையே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கடலை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே வறுத்து வச்ச கிஸ்மிஸ் முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவு சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்கிறப்போ ஒரு முந்திரி பருப்பு மேலே வச்சு உருண்டை பிடிச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஜூஸியான லட்டு சூப்பராக ரெடி ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.